ஐயோ, அவ வந்துட்டா போல இருக்கு. ஏய், டிவி ஆஃப் பண்ணுடி. நீ புக் எடுத்து படி. ஓ, இவன் தான் வந்திருக்கானா? எனக்கு ஹஸ்பண்டா வர வர எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ அதே மாதிரி நீங்க இருக்கீங்க. என் மனசு நிறைஞ்சிருக்குங்க. ஆஹா. ஏய், அதை எடுத்து உள்ள வை. நீ எங்க உட்காரு. இதோ, இப்போ உட்காரு. ஐயோ, ஐயோ, வந்துட்டா. சீக்கிரம் டிவி ஆஃப் பண்ணு. நீ புக் எடுத்து படி. கடவுளே. அம்மா இத வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது நான் இதை இங்க வைக்கலான்னு வந்தேன். சங்கரனா டிவி ஆஃப் பண்ண. ஆஃபா எப்படி பண்றது? மத்தியானம் கேட்கும்போது என்ன சொன்ன? அது ஒரு புது தலைவலி வந்திருக்கு. ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆளு ஒண்ணுமே தெரியலமா. நல்லா இருக்கே. அப்படிப்பட்டவங்களையா இப்ப வேலைக்கு எடுக்கிறாங்க? சரி வா, வந்து சாப்பிடு. வரேன். ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நானே ஆட்டோ பிடிச்சதான். அட என்ன இது? குழந்தைங்க படிக்கும்போது டிவியை பார்த்துட்டு இருப்பீங்களா? இல்ல, அது ஆஃப் பண்றதுக்கு இந்த பட்டன் அழுத்தி பார்த்துட்டேன். அப்புறம் மஞ்சள் பட்டன் அழுத்தி பார்த்துட்டேன். நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க டிவிக்கு முன்னாடி? உள்ள போங்கடி. இல்லங்க, நான் பண்ண மாட்டேன். கொஞ்சம் கூட அறிவில்ல. போடி. இனி பரீட்சை முடியற வரைக்கும் டிவி யாரும் பார்க்க கூடாது. ஷீட்ல விட்டுட்டு சரி பண்ண சொல்லிட்டு அப்புறம் தான் வரணும். நான் வரது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால பசங்க எல்லாம் படிச்சிட்டு இருக்காங்க. நீங்க இருந்து போ. இவங்க வீட்டில் தான் பிள்ளைங்க படிக்குதான். உலகத்தில் வேறு யார் வீட்லையுமே படிக்காமலாம் இருக்கு. என்ன இன்னைக்கு இவ்வளோ கோவம்? சில்லறை கொடுக்காதவங்க மேல இருக்கிற கோவத்தெல்லாம் தானே அவன் மேல காட்டினேன். ரொம்ப காமெடி பண்ணாதீங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. அவன் கிளம்பிட்டானா? அவன்கிட்ட அவ்வளோ கோவப்படாத. என்ன இருந்தாலும் இவ்ளோ சுதந்திரம் கொடுக்க கூடாது. 2 பொண்ணுங்க இருக்க வீடுல. அதுக்குள்ள சண்டையா? நீ போய் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு ஸ்பெஷலா செய்வியே, கார மிளகா, கருவேப்பிலை, கடலை பருப்பெல்லாம் போட்டு ஒரு சட்னி, அதை செஞ்சு வை. நம்ம ஒன்னா சாப்பிடலாம். இல்லாத நோய் இல்ல உங்களுக்கு. ரொம்ப ஸ்பெஷல்னா சாப்பிட வேண்டாம். இனி ஒண்ணு இல்லாத மாதிரி சாப்பிடாம இருக்க வேண்டாம். நான் சட்னி போடுறேன். ஆடு. ஹே, ரிமோட் எங்கடி? ரிமோட் எங்கன்னு? ஆடுடி, ஆடு. இப்ப ஆட வேணாவா? ஆட வேணாவா? நான் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன்? நீங்க எல்லாம் படிக்கிறதுக்கு தானே? இப்ப இங்க ஆடுறதுக்கு என்ன நடந்துச்சு சொல்லுடி. என்னடி, என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஏய், ஏன் இப்படி கத்துன? இங்க என்ன பிரச்சனை நமக்கு தெரியாதா? நான் இவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுறது இவங்களெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு தானே, வீட்டை சமாளிக்க தானே. அம்மாவால இத கூட பார்க்க முடியாதா? காலையில இருந்து இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. உனக்கு இதை விட வேற என்ன வேலை இருக்கு? நீ அங்க போய் படி. போ. என்னம்மா இது? நம்ம சங்கடத்தை எல்லாம் நமக்கு பிடிச்சவங்க கிட்ட இப்படி அம்மா காட்டுறது? இந்த தற்காலிக வேலை போனாலும் பரவாயில்ல. என் பொண்ணு எத்தனை டிஎன்பிசி எக்ஸாம் எழுதியிருக்கு. உனக்கு கிடைக்கும். ஞாபகம் இருக்கா? பின்னாடி போகும், இன்னும் பின்னாடி போகும், இன்னும் பின்னாடி போகும், அப்புறமா தானே ஊஞ்சல் போகும். அதானம்மா வாழ்க்கை.
அந்த மாதவன் ரொம்ப நல்ல மனுஷனா இருந்தாரு. கலெக்ஷன் கிட்ட கொடுக்க மாட்டான். அது சரிதான். செத்து போனது நல்லது. பார்க்காத அந்த மீனை பாரு, அதான் பெரிய ஷார்க்கு பாருங்க. அதனால செய்ய முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டோம்னு நினைச்சுக்கோ, அவ்வளவுதான். அதெல்லாம் சரிதான். ஆ? மோளே ஆனந்தண்ணா, கௌதமி ஒரு வேலை செய். ஆனந்த் அண்ணா தான் இங்க இருக்கேன்ல, ஏதாவது உதவினா இவங்க கிட்ட இல்ல என்கிட்டயே கேளு நீ. இந்த வீட்டு விஷயங்கள் எல்லாத்தையும் இனிமே ஆனந்தம் தானே பார்த்தா. ஏய் இங்க வாயே. என்னாச்சு? நீ எங்கிருந்து வர? எங்க தங்கி இருக்க? பக்கத்து வீட்டில் வாடகைக்கு இருக்குல்ல, ஆ, அங்கே புதுசாக வாடகைக்கு வந்திருக்கோம். ஆ, என் மகன் இங்கே சிடிசியில் ஒர்க் பண்ணுறான். ம். நீ எங்கிருந்து வர? சேலம், சேலத்துலேருந்து வந்திருக்கோம். ஆ, எல்லாம் சொல்லிட்டல. ஆமாம்மா. கௌதமி, நாளைக்கு பண்ண போற காரியத்தெல்லாம் நினைச்சு நீ எதுவும் வருத்தப்பட வேண்டாம். டே சங்கரு, நான் அந்த பசங்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி வச்சுட்டேன். நீ எது வேணாலும் அந்த பசங்கிட்ட நீ கேட்டா போதும். புரிஞ்சுல்ல? சரி. எல்லாத்துக்கும் கூட நான் இருப்பேன். ம்? சென்னையிலேருந்து செல்வி சித்தி வந்ததுக்கப்புறம் நம்ம பாடி எடுத்துடலாம். அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னது பிரச்சனை? எடுத்துக்கோ. ம். சாப்பிடு. வேணாம். அக்கா சொல்றல, சாப்பிடு. வேண்டாக்கா. Ha